பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலேருந்து நம்ம தியானிப்போம். அதை தியானிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு வசனம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். ஏசாயாவில் ஒரு வசனம் வருது. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்புகளை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு, உங்கள் ஆட்டுக்கடாக்களும் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோசிகமாக இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என்னுடைய சந்நிதிக்கு வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்புகளையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுவது நல்லது. அவர் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய முறைமைகளின்படி இஸ்ரவேலர்கள் ஜெபித்தாங்க, பலி செலுத்தினாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, கைகளை விரித்து ஜெபம் பண்ணாங்க, எல்லாமே கர்த்தர் சொன்னபடி செஞ்சாங்க. ஆனால் அவர் சொன்ன நீதியையும் நியாயத்தையும் விட்டு விட்டாங்க. கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் நம்ம கை கொள்ளாமல் விட்டு அதில் இக்னோரண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ரேயர் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அதன் நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல உங்கள் கைகளை நீங்கள் கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நீதியை நீங்கள் மறுபடியும் செய்யுங்க, தீமையை விட்டு ஓயுங்க, நன்மை செய்யப்படியுங்கன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ இதை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்க முடியுது. என்னன்னு சொன்னாக்க, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 20 வரைக்கும் அந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா, நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவின் காலத்தில் கர்த்தரை பற்றின அறிவு மக்களுக்கு இருந்தது. அப்போது லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க அவன் தேவனை பற்றி சொல்கிறாங்க, ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு ஜனங்க தேவனை பற்றின அறிவில் இருந்தப்போ அவங்க தீமை செய்ய பயந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு வேதம் வாசிப்பது நிறுத்தப்பட்டு விட்டது. ஜனங்க கர்த்தரை பற்றின அறிவு இல்லாமல் போயிட்டாங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் ராஜாவும் இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, ஜனங்க தங்கள் கண்களில் நலமாக எது பட்டதோ அதையே செய்து வந்தாங்க. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் பாருங்கள் சொல்லுது, இஸ்ரவேலில் ராஜா இல்லாத நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே இந்த மாதிரி ஒரு பரதேசியான ஒரு மனிதன் ஒருத்தன் இருந்தான். என்னென்னா, ஒரு லேவியன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பெத்லகேம் ஊரை சேர்ந்த ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமணமாட்டியாக கொள்கிறான். மறுமனையாட்டி என்று சொல்லும்போது நம்ம பார்க்குறோம் கான்கியூபைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட இந்த மறுமனையாட்டி இவளுக்கு நடந்த ஒரு கொடூரம். இந்த கொடூரமான சம்பவம் நடந்ததை வைத்து நம்ம வாசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, அந்த காலத்தில் மாரல் டீகே, மக்கள் கர்த்தரை குற்றின அறிவு இல்லாமல் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர்கள் மதிகேடான காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அதை இன்றைக்கி நம்ம காலத்தோடையும் தொடர்பு படுத்த முடியுது. பார்த்திங்கன்னா, தேசத்தில் நடக்கக்கூடிய அநீதி, குறிப்பாக பெண்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய வயலன்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மாரல் டீகேல மனிதர்கள் போகும்போது பார்த்திங்கன்னா, ஸ்திரீகள் இழிவுபடுத்தப்படுவாங்க, அவர்களுக்கு விரோதமாக கொடூரமான காரியங்கள் நடத்தப்படும் என்பதையும், அது மாத்திரமல்ல பார்த்திங்கன்னா, இந்த இந்த ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சோதோமின் அதிபதிகளே என்று சொல்கிறார். அதில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10, சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள்னு. ஏன்னா சோதோம் கொமோராவை ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஓரின சேர்க்கையாளர்களாக இருந்தாங்க இல்லையா. அங்கே செக்ஷுவல் இம்மாரலிட்டியுடைய ஹைட்ஸ் என்னென்னா இந்த ஓரின சேர்க்கை என்று சொல்லக்கூடியது. அது நம்ம ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் விலங்குகள், பறவைகள், மற்றவைகளுக்கு ஜனங்க மகிமையை செலுத்தும் போது
தேவன் இழிவான இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால வந்த ஒரு விபரீதம் தான் இந்த ஓரின சேர்க்கை பாவம். அந்த மாதிரியான ஒரு காரியம் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்குது. என்னென்னா, இந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியை அழைத்து கொண்டு வரும்போது இருட்டி விடுகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, கிபியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் இரவு நேரத்தில் போய் தங்குறார். அங்கே ஒரு வயதான ஒரு கிழவர் ஒருத்தருடைய வீட்டில் போய் அவர் தங்கி இருக்கிறாரு. அந்த பட்டணம் பெஞ்சமின் கோத்திரம் இருக்கிற இடத்துல இருக்குது. பென்யமின் கோத்திரம் இருக்கிற இடத்துல இருக்குது. அங்கே அவர் தங்கி இருந்தப்போ, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது ரொம்ப ஒரு விரிவான புஸ்தகம் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீஃபை மாத்திரம் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பகுதிகளை தியானித்து பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா, அங்கே தங்கி இருக்கிற அந்த நேரத்தில், இரவு நேரத்தில் அந்த பட்டணத்தில் உள்ள மோசமான பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஊரில், நம்ம பாஷையில் சொன்னால் ரவுடி பயல்க, கொஞ்சம் பேர் புறப்பட்டு வர்றான். என்ன செய்கிறான்னா, அந்த தங்கி இருக்கிறான் இல்லையா ஒரு லேவியன், அவனை வெளியில் கூட்டிகிட்டு வா, அவனோடு நாங்கள் ஓரின சேர்க்கை செய்யணும்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் இந்த ஆணை பற்றி வெளியில் கொண்டு வரும்படியாக இந்த கிழவனை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கிழவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி கன்னியாஸ்திரியனுடைய மகள் இருக்கிறா, இந்த மனுஷனுடைய மறுமனையாட்டி இருக்கிறா, அவங்களுக்கு நீங்கள் பொல்லாப்பு செய்யுங்க, இவனை விட்டுருங்கன்ற அளவுக்கு அவர் சொல்கிறாரு. கடைசியில் அவர் என்ன செஞ்சிடறான், இந்த லேவியன் இந்த மறுமனையாட்டியை கொண்டு போய் வெளியில் விட்ட பிறகு அவளை இரவு முழுவதும் துன்பப்படுத்தி அவளை இது பண்ணி சீரழித்து விடுகிறாங்க. பகல் நேரத்தில் அவள் மரித்து போகிறாள். அவள் இறந்த அவளுடைய டெட் பாடியை எடுத்து இந்த லேவியன் என்ன செய்கிறான், மிகுந்த வேதனையோடு அவளுடைய பாடியை துண்டமாக கட் பண்ணி எலும்புகளோடும் கூட கட் பண்ணி இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா கோத்திரத்துக்கும் அனுப்பி வைக்கிறான். அவன் அப்படி அனுப்பி வைத்த உடனே எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. அதில் இருந்து தான் நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. ஸோ நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு. அப்பொழுது தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயா தேசத்தாருடனும் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருவுகிற 4,00,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மாறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பென்யமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்துப்போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவனும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், சீட்டு போட்டு அதற்கு விரோதமாய் போவோம். பென்யமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டிற்கும் தக்கதாக ஜனங்கள் செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிப்பதற்கும் இஸ்ரவேல் கோத்திரங்கள்லாம் 100 பேரில் 10 பேரையும் ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள இஸ்ரவேலின் சகல கோத்திரமும் புறப்பட்டு வருது. எங்கே வருதுனாக்க இந்த கிபியா பட்டணத்துக்கு சேருது. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. என்ன வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க, இந்த லேவியன் துண்டித்து அனுப்புனாங்க இல்லையா இந்த பிரேதத்தை, இதை பார்த்த எல்லாரும் பயந்து போய் புறப்பட்டு வர்றாங்க. என்னது இப்படி ஒருத்தன் பார்சல் அனுப்பியிருக்கிறான், டெட் பாடியை துண்டித்து அனுப்பித்திருக்கிறான்னு சொல்லி பார்த்து புறப்பட்டு வந்த இடத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது இந்த லேவியன் நடந்த விபரீதத்தை சொல்கிறான். என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு அநீதியை, என்னுடைய மறுமனையாட்டிக்கு இப்படி ஒரு அநீதியை செஞ்சிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் தானே, எனக்கு நியாயத்தை சொல்லுங்கள்
இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணிட்டானுங்களே, இரவு முழுவதும் லட்சியா நடத்தி அவளை கொலை பண்ணாங்க, எனக்கும் தீங்கு செய்ய நினச்சாங்கன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே, இந்த நடந்த காரியத்தை பார்த்த உடனே அந்த இஸ்ரவேலின் கோத்திரமே ஒரு கணம் ஸ்தம்பித்து போகுது. ஏன்னா மாரல் டிகே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான நாளேடுகளில் செய்தி வருது, இந்த மாதிரி அக்கிரமங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் படித்து விட்டு தான் போகிறோம். ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா தேசமே வெகுண்டு எழக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் அநீதியை பார்த்து. இப்போ நம்ம கூட இந்தியாவில் நடந்த ஒரு காரியம், ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்த ஒரு அநீதியை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஹோல் நேஷனே ஒரு அப்ரைசிங்குள்ளே போச்சு. இப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா மெனி ரேப்ஸ் ஆர் ஹேப்பனிங், அநீதி நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியம் எத்தனை பேரை எழும்ப வச்சுது இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல ஒரு காரியம் அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி கொண்டு வந்துருச்சு. இப்போ இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது, இதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் முடிவு செய்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் அவங்க கர்த்தரை விட்டு வழி விலகுனதுனால தான் நமக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரர்னு அதை புரிந்து கொள்ளலை. வந்துட்டாங்க, அநீதியை பார்த்துட்டாங்க. இனி எப்படி கர்த்தர் அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறாருங்கிறது தான் இதில் பாக்கி உள்ள விஷயங்கள். இதை நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் உணர்த்துறாரு, நீங்கள் என்னை விட்டு வழி விலகுனதுனால தான் இது உங்களுக்கு நேர்ந்தது என்பதை. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ 11 வரைக்கும் வாசித்தோம். இப்போ 12லேருந்து வாசிக்கலாம். அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமீன் கோத்திரம் எங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார்கள். பென்யமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளில் தெரிந்து கொள்ளப்பட்ட இப்போ என்னென்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு இஸ்ரவேல் கோத்திரம் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா? உட்கார்ந்துருக்கும்போது அவங்க அந்த கிபியாவில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற ரவுடி பயலுக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானுங்களே, அவனுங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுங்க, இந்த தப்பு செஞ்ச அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம இதை பார்ப்பதற்கு நமக்கு என்ன தோணுது? ஃபுல் கோத்திரங்கள் என்டையர் 12 கோத்திரத்தில் 11 கோத்திரம்னு எத்தனை கோத்திரம்னு எழுதவில்லை வந்திருக்குது. எல்லாரும் நீதியை தானே கேட்குறாங்க. அப்போ அந்த பெஞ்சமின் கோத்திரத்தார் என்ன பண்ணியிருக்கணும்? எவனோ கொஞ்சம் பேர் தப்பு பண்ணால் அவனை பிடிச்சி கொடுத்துருவோம், அவனுங்க பண்ண அநியாயம் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? அவனுங்களை பிடிச்சி கொடுத்துருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? தங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாக அவங்க யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. தப்பு பண்ண அந்த பொல்லாதவங்களை பிடித்து கொடுக்க மனதில்லாமல் இவங்க யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த தவறை இவங்க அக்ரி பண்ணுறாங்க. அந்த பண்ணின இந்த அக்கிரமத்துக்கு இவங்களும் துணை போகிறாங்க. அவங்கள பிடித்து கொடுக்க மனதில்லாமல் இவங்க யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பின பிறகு என்ன நடக்குது? அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ், அவங்களில் எப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் இருக்காங்கிறத மித்த வசனங்களில் வாசிக்கிறோம். என்னென்னா, அந்த ஜனங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தாங்க. அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிகிறவங்களாக இருக்கிறாங்க. அப்புறம் மட்டும் இல்லை பாருங்கள், கிபியாவில் போர் புரியக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க 26,000 பேர் இருக்கிறாங்க. 26,000 பீப்புள் கிபியாவில் இருக்கிற போர் வீரர்கள், இவங்க பெஞ்சமீனர்கள். இவங்க இந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இப்போது இஸ்ரவேலில் பட்டயம் உருவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்க 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு 2 சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரவேல், இன்னொரு பக்கம் இந்த பெஞ்சமின்னர் 2 பேராக சண்டைக்கு நிற்கிறாங்க. ஒரு சைடு 4 லட்சம் பேர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் 26,000 பேர் இருக்காங்க. 4 லட்சம் 26,000 ரெண்டுக்கும் கம்பேரிசன் போட்டு பாருங்கள். இந்த சைடு எவ்வளோ கம்மியான வீக்கான சைடு, எது? பெஞ்சமினர் சைடு. ஆனால் நடந்தது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு முதல்ல போகிறாங்க.
போய் தேவன்கிட்ட விசாரிக்கிறாங்க. எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ணணும்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? யூதா முந்தி புறப்பட வேண்டும். இந்த முறை கர்த்தர்கிட்ட என்ன விசாரித்தாங்க தெரியுமா? யுத்தத்துக்கு போகிற ஆண்டவரே, யார் முதல்ல போகணுன்னு கேட்குறாங்க. நீ யூதாவை முதல்ல போக சொல்லுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். சொன்ன உடனே காலையிலே எழுந்திரிச்சு புறப்பட்டாங்க யுத்தத்துக்கு. கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினாங்க. பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 22,000 பேரை அன்றைய தினம் தரையில் விழும்படி சங்கரித்தார்கள். நம்ம பார்த்தோம், பெஞ்சமின் கோத்திரத்தில் 26,000 பேர் பட்டயம் உருவக்கூடிய பராக்கிரமசாலிகள்னு. கரெக்டாக இந்த பக்கம் 26,000 பீப்புளை கொண்டுட்டானுங்க இஸ்ரவேல் பக்கத்தில். யோசித்து பாருங்கள், இவங்க 4 லட்சம் பேர், இவ்வளோ பேர் அணிவகுத்து போயிருக்காங்க. அதில் கரெக்டாக அங்கே 26,000, இங்கே வந்து இந்த 26,000 காலி பண்ணிட்டான். அவ்வளவு பயங்கரமான ஒரு சங்காரம் நடந்து போச்சு. நடந்த உடனே இஸ்ரவேலர்கள் ஸ்தம்பித்து போகிறாங்க. என்ன ஆண்டவரே இப்படி இருந்து, அவனுக்கு தானே தப்பு பண்ணானுங்க, அந்த தப்பை தானே நாங்கள் கேட்க போனோம், எங்களை இப்படி அடி வெட்டிட்டானுங்களேன்னு சொல்லி போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுகுறாங்க. பாருங்கள் 23ஆம் வசனம். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியிலே சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடு திரும்பவும் நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா என்று கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களுக்கு விரோதமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே மறுபடியும் புறப்பட்டு போகிறாங்க. போகும்போதும் என்ன நடக்குது? பென்யமின் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தரையில் விழும்படி சங்கரித்தார்கள். இதுக்கு முன்னாடி 26,000 பேர் செத்து போயிட்டான் இஸ்ரவேல் கோத்திரத்தில். இப்போ 18,000 பேர் செத்து போயிட்டான். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அநீதியை தட்டி கேட்க போன இடத்துல இஸ்ரவேலுக்கு நடந்தது என்ன? அதுவும் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு தான் போனாங்க. போன இடத்துல 2 முறையும் மிகப்பெரிய தோல்வி கிடைச்சிது. அப்போ எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அதான் பாருங்கள். இப்போ இது நடந்த உடனே என்ன செய்கிறாங்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்திலே விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினேகாஸ் அந்நாட்களிலே அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடு பின்னும் யுத்தத்திற்கு பண்ண போகலாமா போகக்கூடாதா என்று விசாரித்தார்கள். அப்போது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2 தடவை போகும்போது போகலாமான்னு கேட்டாங்க, போங்கன்ட்டார். அது மட்டும் இல்லை, யார் போகணுன்னு கேட்டாங்க, யூதாவை அனுப்புன்னு சொன்னார். இவ்வளவுதான் கம்யூனிகேஷன். வேறு எதுவும் கர்த்தர்கிட்ட அவங்க விசாரிக்கவும் இல்லை, இவங்க கர்த்தர்கிட்ட எதையும் அறிக்கை பண்ணவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய முறை நம்ம ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து ரொம்ப ஷேலோவாக இருக்கும். ஒரு ஷேலோ ரிலேஷன்ஷிப். அது என்னென்னா, ஆண்டவரையும் விட மனசு இல்லை, தப்பையும் விட மனசு இல்லை அப்படிங்கிற ஒரு 2 தரப்பட்ட மனநிலையில் நம்ம இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரேயரும் பண்ணுவோம், ஆனால் அக்கிரமத்தையும் செஞ்சு கொண்டிருப்போம். 2ம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த நாட்களில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சத்ருவை நம்ம கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்போது அடி நமக்கு தான் விழுமே தவிர சத்ருவுக்கு அல்ல. இப்போ இஸ்ரவேலுக்கு நடந்தது அதுதான். இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்க? தேவனை விட்டு வழி விலகிட்டாங்க. அவங்க மத்தியில் என்ன செய்யவில்லை? பாவத்துக்காக மனம் திரும்புதல் இல்லை. சும்மா கர்த்தர்கிட்ட போய் அவங்க வந்து அதான் சொல்லியிருக்கு, அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், பண்டிகைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசரிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் கைகளை விரித்தாலும் எனக்கு அது இது இல்லை. ஏன்? காரணம் என்ன? நீங்கள் தீமை செய்கிறத முதல்ல நிறுத்துங்க, நன்மை செய்ய படியுங்க, திக்கற்றவருடைய வழக்குகளை விசாரிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பதை அல்ல,
தேவனை அறிந்தவர்களாக நம்ம போய் உட்கார்ந்து சபைக்கு போகிறதையோ ஜெபம் பண்ணுறதையோ அல்ல, முதல்ல நம்ம நீதி உள்ளவங்களாக இருக்கிறோமான்னு பார்க்குறாரு. நம்ம கைகளில் சுத்தம் இருக்குதான்னு பார்க்குறாரு. உண்மையிலேயே நான் ஒரு சுத்தம் உள்ள இருதயம் உள்ளவனா, நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவனா இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஏன்னா தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படாதவனாக இருந்தால் என்ன செஞ்சிருவேன், வாயிலிருந்து பேசுகிறதெல்லாம் தவறான வார்த்தைகளாக தான் இருக்கும். மற்றவர்களுக்கு விரோதமாக பேசக்கூடியது, தனிமை, ஏதாவது மற்றவர்கள் காது கேட்காமல் இருக்கும்போது நானாக சொன்ன காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் அறிகிறார். அப்போது நான் போய் எல்லோரும் முன்னாடியும் ஜெபம் பண்ணுறதுனால என்னைய அவர் ஃபேவரபுளாக பார்க்க போகிறதில்ல. இதைத்தான் இஸ்ரவேலர்களுக்கு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, 2 முறையும் அவங்க தோல்வியை சந்தித்த உடனேயே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம சைடு அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் அழுது ஜெபிக்கிறாங்க. பாருங்கள், போட்டிருக்கு, அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. சாயங்காலம் மட்டும் உபவாசம் பண்ணுறாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள். இந்த சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் எப்போ செலுத்தப்படுதுன்னு சொன்னாக்க, பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற பொழுது தான் இது உண்டாகுது. ஏன்னா நான் என்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரத்தில் கேட்கும்போது உண்மையிலேயே தேவன் என்னிடத்தில் அநீதி இருந்தால் அதை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்போது கர்த்தர் சத்துருக்களை என் கைகளில் ஒப்பு கொடுப்பார். இந்த வாட்டி ஆண்டவர் சொல்லிட்டாரு, உடன்படிக்கை பெட்டி அங்கே தான் இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குதுனால என்ன அடையாளம், அங்கே லேவியன் இருக்கிறான், அவன் விசாரிக்கிறான் கர்த்தர் இடத்துல, தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கர்த்தர் கொடுத்து இந்த முறை உங்கள் கையில் அவனை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ சொன்ன பிறகு நடந்தது பாருங்கள். இவங்க புறப்பட்டு போகிறாங்க யுத்தத்துக்கு. 29ஆம் வசனத்தில், அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் 10 ஆட்களை வைத்து 3ஆம் நாளிலே பென்யமின் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமின் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்கள் பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளில் வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லோரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலின் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேரை கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனில் பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். பார்த்திங்கன்னா 26,000 பேர் பராக்கிரமசாலி இருந்தான் கிபியாவில், பென்யமீனை சேர்ந்தவர்கள். இப்போ என்ன நடந்துருச்சு, இந்த முறை வாருக்கான ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல 2 முறை அணிவகுத்து போனாங்க, படைபலத்தை நம்பி போனாங்க. 4 லட்சம் பேர் இருக்கோம், நம்ம காலி பண்ணிடலான்னு. ஆனால் நிற்க முடியல. 26,000 பேர் 4 லட்சம் பேரை கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டான். ஆனால் இந்த முறை அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் முன்னாடி பணிந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன தெரியுமா ஸ்ட்ராட்டஜி? முதல்ல போய் சுற்றி அணிவகுத்து நிற்கிறாங்க. நிற்கும்போது அங்கே இருக்கிற பட்டணத்தில் இருக்கிறவங்க முன்ன மாதிரியே சண்டைக்கு வரும்போது என்ன செய்கிறாங்க, முதல்ல ஒரு 10 பேரை வெட்டுறான். அதுக்கு பிறகு அவனுக்குள்ளே என்ன வந்துடுது, கிபியாவில் இருக்கிறவனுக்கு முன்ன மாதிரியே இந்த முறையும் நம்ம அவனுங்களை ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி சண்டைக்கு வரும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா, தோற்று ஓடுற மாதிரி ஓடுங்க. முதல்ல அவன் எல்லாம் துரத்திக்கிட்டு ஓடி வருவான். அவன் துரத்திக்கிட்டு ஓடி வரும்போது அந்த கிபியா பட்டணத்தை சுற்றி இஸ்ரவேலர்கள் பதிவிட வைக்கிறாங்க. நிறைய பேர் மறைவாக ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எழுந்து போய் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு அந்த பட்டணத்துக்கு தீ வச்சு கொளுத்திருங்கட்டான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவன் திரும்பி பார்க்குறான். பாருங்கள்,
40ஆம் வசனம், பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பென்யமீனர் பின்னாக பார்த்தார்கள், இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பி கொண்டார்கள். பென்யமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று கண்டு திகைத்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடிப்போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா சத்துருவை ஆண்டவர் மிதித்து போட்டார். நேற்று வாசித்தோம் இல்லைங்களா, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே தேவன் நசுக்கி போடுவார் என்று சொல்லி பார்த்தோம். அநீதியாக வாழ்ந்த கிபியானியர்கள் தான், ஆனால் இஸ்ரவேலர்களால் அவர்களை ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? கர்த்தர் அவர்களோடு கூட இல்லாத நேரத்தில் எவ்வளவு தான் நம்ம நியாயம் நீதி என்று சொல்லி பேசினாலும் வெற்றி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றியை பெற முடியும். கர்த்தர் எப்போ பக்கத்தில் வருவார்? நம்மளுடைய அநீதிகளை முதல்ல நீக்கி சுத்தம் செய்தால் மட்டுமே கர்த்தர் என்ன செய்வார்? இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஸோ டபுள் மைண்டட்னஸில் இருந்தோன்னு வைங்களேன், ஆண்டவர்கிட்டையும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு, இன்னொரு பக்கம் நம்முடைய வழிகளில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு சேஞ்சும் நம்ம லைஃப்பில் வராது. ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அழுது விண்ணப்பம் பண்ணி நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன உண்டாகுது? கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தில் மனம் திரும்பணுமோ அதை காண்பித்து கொடுப்பாரு. நம்ம மனம் திரும்பின அடுத்த நிமிடமே வெற்றிக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். ஆமென்.